இந்த பிஆர் மணிக்காக ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது நான் தான், வேற யாரும் இல்லை. பெல்லாராம் வந்து உன்னை வந்து தனிப்பட்ட நோக்கத்தில் உன்னை தாக்கி பேசணுமோ, அப்படி பேசணுமோ, இப்படி பேசணுமோ அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு இல்லை. அதில் என்னென்னு கேட்டீங்கன்னா, நீ அந்த வண்டி விபத்துக்குள்ளானது வந்து ரொம்ப கஷ்டமான முறையில் பேசி இழிவாக பேசி போட்டிருக்கிறதா இன்னொருக்க போட சொன்னால் கூட அந்த பதிவு போடுறேன். அதுவும் வந்து ஸ்க்ரீன், அதாவது வீடியோ எடுக்க முடியல, நாங்கள் வேற ஒரு செல்லில் வச்சு தான் நான் தான் எடுத்தேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு உடனே அது ஆனந்துக்கு வச்சு உங்களுக்கு கூப்பிட்டு கேட்டார். அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ முதல்ல போஸ்ட் பண்ணது அவர் தான் போஸ்ட் பண்ணார், நான் போஸ்ட் பண்ணது கிடையாது. இதை போஸ்ட் பண்ணதுனால தவறு கிடையாது. நீங்கள் வந்து அதை பேசியிருக்கீங்க, என்கிட்ட உங்கள் நம்பர் இல்லை, இருந்திருந்தால் நான் வந்து ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட கேட்டு அந்த வீடியோ எடுக்க சொல்லியிருப்பேன். அதாவது நீங்கள் உங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து நீங்கள் நிறையா ட்ரோல் பண்ணிக்கிறீங்க, சண்டை போட்டுக்கிறீங்க, அது வந்து உங்களோட பிரச்சனை. நான் அதை அதுக்குள்ளே வரலன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஆனாலும் நீங்கள் வீடியோ போடுறது கரெக்டு. நீங்கள் வந்து எனக்கு ப்ரூவ் பண்ண சொல்லி நான் உங்கள்கிட்ட எதையும் கேட்கல. உங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ளே நான் வரலன்னு நான் மென்ஷனே பண்ணியிருப்பேன். நீங்கள் சும்மா எதுக்காகவோ நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணி இந்த விஷயத்தை பேச வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஒரு பெரிய ஜாம்பவானும் இல்லை. இந்த நியாயத்தை பேசுறதுக்கு எனக்கு தகுதி இருக்குன்னு நினச்சி தான் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். நீ எப்படி நினச்சிட்டாலும் சரி, நீ வந்து ஆனால் நான் அப்படி நான் இப்படின்னு பேசுகிறது வந்து உன்னுடைய வெயிட்டு, அதாவது இமேஜினேஷனை நீ வந்து க்ரியேட் பண்ணுறேன்னு மட்டும் தெரியுது. பரவாயில்ல, நான் வந்து உங்களுடைய தனிப்பட்ட கருத்து வேறுபாடுக்குள்ளே நான் வரல. ஒரு சராசரி மனுஷனாக ஒரு வண்டி விபத்துக்குள்ளாக இருக்குது. அது வந்து இவங்களுடைய கேலி கிண்டல், ஒரு எதிர்பாராத விதமாக நடந்த விபத்தை வந்து நீங்கள் வந்து ரொம்ப கேலியும் கிண்டலமாக பேசியிருந்தீங்க. அதனுடைய வருத்தத்தை மட்டும்தான் தெரிவிச்சிருந்தேன். நீங்கள் டவுட்டாக இருந்தால் மறுபடியும் கூட போய் பாருங்கள். நான் பேசியிருந்த வீடியோவில் உங்களுக்கும் மணிக்கும் மீதி உள்ள ஓட்டுநர்களுக்கும் உள்ள தனிப்பட்ட கருத்தையோ உங்களுக்குள்ள பிரச்சனையோ நான் ஏதாவது தாக்கி பேசியிருப்பேன்னா கிடையாது. இந்த வண்டி விபத்துக்குள்ளானது எவ்வளோ கஷ்டமான விஷயங்கிறது எனக்கு தெரியும். உங்களுக்கு அது விளையாட்டாக இருக்குது. அந்த கஷ்டமான விஷயத்தை பற்றி தான் பேசியிருந்தேன். நான் இது மணிக்கு சப்போர்ட்டுக்காகவோ பெல்லாராமுக்கு சப்போர்ட்டுக்காகவோ நான் வரல. உள்ள சென்டர் உள்ள நியாயத்தை தான் எடுத்து பேசியிருந்தேன். இதுக்காக நிறையா மெனக்கடவெல்லாம் இல்லை, உண்மையை சொல்கிறேன். இது நீங்கள் வந்து எப்படி நடத்திட்டாலும் சரி. நன்றி.